அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ரீசென்ட்டா டாக்டர் ஷர்மிகாவோட வீடியோ யூடியூப்ல பார்த்தேன். அத பார்த்தோனே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, அத வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோவ பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் அந்த வீடியோவ ஷேர் பண்ணியிருந்தேன். பட் யாருமே அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அப்படி அந்த வீடியோவ பார்த்துருந்தாங்கன்னா, சூப்பர் டி அப்படி இல்லன்னா அத பத்தின ஒரு விவாதமோ, கமெண்ட்டோ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் யாருமே ஷேர் பண்ணிக்கல. ஸோ, அப்ப யாருமே அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கலன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் பரவால்ல. வீடியோவாவது அத பத்தி பேசணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அத தான் ஷேர் பண்ணிக்க போறேன். டாக்டர் ஷர்மிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெய்லி ஹஸ்பண்டுக்காக, பிள்ளைங்களுக்காக பார்த்து, பார்த்து சமைக்கிறோம். அவங்களுக்காக தான் எல்லாமே செய்றோம். பட் நமக்காக ஒரு நாள்ல ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நமக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னும்போது எல்லாருமே கமெண்ட்ல சொன்னது, எங்களுக்கு புடிச்ச ரீல்ஸ் பார்ப்போம். Instagramல, YouTubeல எங்களுக்கு புடிச்ச சேனல் பார்ப்போம். இந்த மாதிரி செல்ல பத்தின கமெண்ட் தான் இருந்தது. பட் யாருமே வந்து ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணுவோம், யோகா பண்ணுவோம், வாக்கிங் போவோம். யாருமே அத வந்து சொல்லல. நானுமே அந்த மாதிரி தான். எனக்காக எதுவுமே செஞ்சுக்கிறதில்ல. பட் அந்த வீடியோ நெறைய கேள்விகள் எழுப்புச்சு எனக்குள்ள.